இன்னைக்கு நம்ம செகண்ட் அட்வான்ஸ் பீட்பாக்ஸ் சவுண்டாக நம்ம த்ரோட் பேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சவுண்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சவுண்ட் தான். ஸோ எப்படி கற்றுக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கேஷவ் Bbx. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பீட்பாக்ஸ் டுட்டோரியல்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பீட்பாக்ஸ் த சவுண்ட் த்ரோட் பேஸ். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பீட்பாக்ஸ் சவுண்ட். கொஞ்சம் குவைட் சேலஞ்சிங் தான், பட் இது நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எப்படின்றத போய் பார்க்கலாம். ஓகே, த்ரோட் பேஸ் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ த்ரோட் பேஸ் சவுண்ட் இப்படி தான் இருக்கும். பேசிக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நம்ம ஆக்டர் ரகுவரன் சார் இருக்கார். ஸோ அவரோட வாய்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். மோர் ஆண்டனி அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்க போகிறீங்க, ஏன்னா அதுதான் ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து இந்த சவுண்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி சவுண்ட் இம். இம்முன்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த இம்மை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம த்ரோட்டில் மட்டுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் வித் ஒரு வைப்ரேட்டாக ஒரு சவுண்டாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த சவுண்ட் முழுக்க முழுக்க த்ரோட்டில் மட்டுமே தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். வேறு லிப்ஸோ டீத்தோ டங்கோ எதுலேயுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோட்டில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இம்முன்ற வார்த்தையை ஜஸ்ட் ஹம்மிங்காக இல்லாமல் த்ரோட்லேருந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்றதை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி நம்ம கொண்டு வரோன்னா இதுவே உங்களுக்கு கொஞ்சம் குவைட் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இது கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டையில் வந்து இச்சிங் இருக்கலாம், நிறைய பேர் எரியலாம். ஸோ நீங்கள் எந்த சவுண்ட் கற்றுக்கும்போது நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் த்ரோட் பேஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டில் எடுத்து தண்ணி நீங்கள் குடிச்சு நீங்கள் த்ரோட்டை நார்மலைஸ் பண்ணிக்கணும். இந்த சவுண்ட் பேசிக்காக சொல்லப்போனால் உங்களோட த்ரோட் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல தான் இந்த சவுண்டோட ஒரு வோக்கலைசேஷனே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா? ஜஸ்ட் வந்து அந்த ஒரு வோக்கலைஸை வந்து நான் த்ரோட்டில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ தட் என்னால் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. அதனால் நான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு வேரியேஷன் காமிச்சேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது சிம்பிளாக ஒரு ஓவராலாக சம்மரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இம்முன்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் த்ரோட்டில் வெறும் இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனாக வந்து உங்களால் த்ரோட்டில் மட்டுமே ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் வந்து உங்களால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். ஒன்ஸ் உங்களால் அதை வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து இந்த ரகுவரன் சார் வாய்ஸ் மாதிரி ஒரு சவுண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுலேருந்து உங்களுக்கு வேரியேஷன் நீங்கள் கண்டுபிடிக்க பாருங்கள். நடுவில் உங்களுக்கு இச்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு சவுண்ட்ஸுமே கற்றுக்க முடியும். ஸோ ஓவர் நைட்டில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டே பை டேடாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறீங்களான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு ஃபோக்கஸை நீங்கள் வந்து காட்டுங்க. ஸோ இந்த சவுண்ட் நான் ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, புரியலை அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லித்தரணும் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, த்ரோட் பேஸ் எதுக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். த்ரோட் பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவல் ஒரு பீட் பாக்ஸராக உங்களுக்கு வந்து எங்கே ஒரு ஸ்டேஜ்லுமே எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு கொண்டு போகும். லைக் இந்த த்ரோட் பேஸ் சவுண்ட் வந்து இந்த ஒரு சவுண்டு நீங்கள் வந்து எந்த ஒரு டிஜேயில் எந்த ஒரு டெக்னோ பீட்ஸ் இடிஎம் பீட்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீட்ஸுக்கெலாம் இந்த ஒரு சவுண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நார்மலாக கிக் ட்ரம் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கிக் ட்ரம் நான் உங்களுக்கு போட்டேன். இது நடுவில் நான் வந்து அப்படியே இந்த ஒரு த்ரோட் பேஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பார்ட்டி பிஜிஎம்மாக உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அப்படியே நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ கவனிச்சிங்களா? இதுதான் இதோட எஃபெக்ட். இதனால தான் இது வந்து ஒரு வேறு லெவல் ஒரு சவுண்டு நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மைக்கில் கரெக்டான ஒரு செட்டிங்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரௌட் புல் பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பீட் பேட்டர்னில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பூட்ஸ் அண்ட் கேட்ஸ்லேயே நீங்கள் வந்து போடலாம். லைக் நார்மலாக சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா,
that's it. That's all from today's throat bass video guys. இந்த tutorial எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்திருப்பேன். சிம்பிளா நம்ம ரகுவரன் சாரோட வாய்ஸ் ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. இம்மா வந்து நீங்க throatல வந்து நார்மலா வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஒன்ஸ் அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்க வந்து வேரியேஷன் உங்களால கொடுக்க முடியுதான்றத பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டஃப்பா இருந்ததுன்னா அதை விட்டுருங்க, ட்ரை பண்ணுறது விட்டுருங்க, கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம இந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படின்றத வந்து நம்ம வந்து கோப்பப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, உங்களால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியல த்ரோட்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சவுண்ட் நம்ம கற்றுக்கலாம். பேசிக்காக கேட்குற கொஸ்டின், இந்த சவுண்ட் கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும் மேபி உங்கள் மைண்டில் இருக்கலாம். எனக்கு சாலிடாக 2 months மேலே எடுத்தது. ஸ்டார்டிங்கில் நான் கற்றுக்கும் போது லைக் 3 years பேக் நான் கற்றுக்கும் போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் மேபி பொட்டன்ஷியல் இருந்தால் சீக்கிரமாக கற்றுக்கலாம். இல்லைனா சாலிடாக என்ன மாதிரி இந்த அளவுக்கு பெக்குலியராக உங்களுக்கு கேட்குறதுக்கு கண்டிப்பாக 2 months இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ காய்ஸ். இன்றைக்கி நம்ம த்ரோட் பேஸ் பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வான்ஸ் பீட் பாக்ஸ் சவுண்டை நான் உங்களை வந்து பார்க்குறேன். இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோனா. நான் வெறும் த்ரோட் பேஸ் மட்டும் போடல. இதுக்கு முன்னாடி நான் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் அண்ட் பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஜஸ்ட் என் சேனலுக்கு போய் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு எந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன், எந்தளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக நான் வந்து டுட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன்றதை ஜஸ்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்ன நானே எவாலுவேட் பண்ணிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ guys. Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe guys.